வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜி தான். எல்ஜி டைரக்ட் டிரைவ் பிசி போர்டு, எல்ஜி வாஷிங் மிஷினோட டைரக்ட் டிரைவ் பிசி போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மெக்கானிக்கு ரெண்டு மெக்கானிக்கை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. கஸ்டமர் பார்த்துட்டு முடியலைன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஐபிஎம் ஐசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதனால் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎம்லேருந்து இந்த ஹீட்ஸிங்லாம் கழட்டி ஐபிஎம்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கொடுத்துட்டாங்க. ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம இதை இப்போ செக் பண்ணி பார்த்தோம். நானும் செக் பண்ணி பார்த்தேன். சப்ளைலாம் இன்புட் ஆகுது. சப்ளை இன்புட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜெலாம் கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகி எல்லாமே வருது. ஆனால் ஆன் பண்ணால் ஆனே ஆகலை. இங்கே பாருங்கள், சுத்தமாக ஆனே ஆகலை. அதுதான் உங்களுக்கு வோல்டேஜ்லாம் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கெப்பாசிட்டர் லைன் இதுதான், அந்த பெரிய கெப்பாசிட்டர். ரெக்டிஃபயருக்கு அடுத்து கெப்பாசிட்டர் லைன் அது. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நமக்கும் கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக தான் இருந்தது. வேறு வழி இல்லை. இந்த மாதிரி அவங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணும்போது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. திருப்பி அதை அதே மாதிரி பேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. போர்டை தனியாக எடுக்க முடியல, போர்டு கிராக் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க போல். பாருங்கள், வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் கரெக்டாக 330 வோல்ட்டு கரெக்டாக வருது. அதே மாதிரி எஸ்எம்பிஎஸும் வந்து ஒர்க் ஆகுது. எஸ்எம்பிஎஸ் செக்ஷனும் ஒர்க் ஆகுது. எஸ்எம்பிஎஸில் பாருங்கள் 12 வோல்ட்டு, மொத்தம் 3 வோல்ட்டு வரும். 12 வோல்ட்டு ஒரு பாயிண்ட்டு, அடுத்து ஒரு 12 வோல்ட்டு ஒரு பாயிண்ட்டு, இன்னொன்று 16 வோல்ட்டு ஒரு 15 வோல்ட்டு ஐபிஎம் ஐசி டிரைவருக்காக பாருங்கள். 16 வோல்ட்டு மூணுமே வருது. 5 வோல்ட்டு கன்வெர்ட்டரும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது 12 வோல்ட் லைன், இது இங்கே வர லைனு. 5 வோல்ட்டு கன்வெர்ட்டரும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு அதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து 5 வோல்ட் கன்வெர்ட்டர் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. இதுதான் அந்த 5 வோல்ட் கன்வெர்ட்டர் செக்ஷன் இது. ஆனால் அந்த எல்இடி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த எல்இடி க்ளோவே ஆகலை. ஆக்சுவலாக ஆன் ஆன உடனே அந்த எல்இடி வந்து ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் சப்ளை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அது வந்து சுத்தமாக ஆனே ஆகலை. ஆனால் அதுக்கு வந்து 5 வோல்ட் இன்புட்லாம் வருது. இங்கே பாருங்கள், 5 வோல்ட் இன்புட் வருது. அங்கே ட்ரிகரிங் வோல்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த ஐசிக்கு வந்து ட்ரிகரிங் வோல்டேஜ் ஒன்று வரணும், ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான வோல்டேஜ். ஒரு பவர் ஐசி ஒன்று போட்டிருக்காங்க. அதுதான் வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எம்சிக்கு வந்து அந்த 5 வோல்ட்டை வந்து அனுப்பும். எம்சிக்கு வந்து இப்போ 5 வோல்ட்டு உள்ளே போகல, அதனால் சுத்தமாக எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. மொத்தம் இது பார்த்திங்கன்னா மெயின் ஐசியோட எம்சியூ இது. இங்கே உள்ள அந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஐசி இது, அதுக்கான 5 வோல்ட் இது. ஆக்சுவலாக 2 இருக்கும். யூசர் போர்டில் ஒன்று இருக்கும், மெயின் போர்டில் ஒன்று இருக்கும். மெயின் போர்டு தான் இப்போ நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து யூசர் போர்டு ஒன்று இருக்குது. யூசர் போர்டும் செக் பண்ணி பார்க்கலாம். வோல்டேஜ் எல்லாமே வருது, ஆனாலும் ஆன் ஆகலை. இங்கே பாருங்கள், அதுலேருந்து டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் போர்ட்லேருந்து தான் அந்த டிரைவ் ஐசிக்கு சப்ளை வருது. இப்போ நான் கண்டினியூட்டி செக் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வருது பாருங்கள். இந்த பாயிண்ட்டு தான் அந்த 5 வோல்ட்டு டிரைவுக்கு வர ஐசி பாயிண்ட். அது வோல்டேஜ் யூசர் போர்ட்லேருந்து வருது. இங்கே பாருங்கள், இப்போ ஆன் ஆகுது பாருங்கள். டைரக்ட் பண்ணோம்னா ஆன் ஆகுது. அதுலேருந்து சப்ளை வரவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது வந்து இது எம்சியூ ஆன் ஆகிறதுக்கு இந்த 5 வோல்ட்டு உள்ளே போனால் தான் எம்சியூ ஆன் ஆகும். அந்த லைட் க்ளோ ஆகும், அதுக்கப்புறம் ஆன் ஆகும். இப்போ பாருங்கள், கண்டினியூட்டிலாம் செக் பண்ணி பார்த்தேன். கண்டினியூட்டிலாம் ஒயரோட கண்டினியூட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. யூசர் போர்டை வந்து தனியாக நம்ம எடுக்கணும். யூசர் போர்டு எடுத்துடலாம் ஈஸியாக. யூசர் போர்டு நமக்கு போர்டோடு அப்படியே அழகாக எடுக்க முடியும். கட் பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், யூசர் போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் இதை செக் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால தான் ஓப்பன் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல உள்ள இதெல்லாம் எடுத்திருக்கேன். அது அந்த கருப்பு கலரில் ரெட் கலர் ஒயர் வருது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்சாரு, ஐபிஎம்மோட டெம்பரேச்சர் சென்சாரு. அதை அந்த ஹீட் சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள்.
பாருங்கள், கண்டினியூட்டி செக் பண்ணால் கண்டினியூட்டிலாம் கரெக்டாக வருது. இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்கும். இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே புரியும். ஏன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சில இது வந்து நம்ம அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா நீங்கள் வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். வோல்டேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் ஆன் ஆகாது. அதுதான் இதோட ஃபால்ட்டு. எஸ்எம்பிஎஸ் செக்ஷனு எல்லாமே செக் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஆனால் வந்து போர்டு டெட்லேயே இருக்குது, ஆனே ஆகலை சுத்தமாக. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து கிறிஸ்டல்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அப்புறம் எம்சியில் போட்டிருப்பாங்க, எம்சியூக்காக போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். மெகாஹெர்ட்ஸில் போட்டிருப்பாங்க. 8 மெகாஹெர்ட்ஸ், 4 மெகாஹெர்ட்ஸ், 10 மெகாஹெர்ட்ஸ், அந்த மாதிரி மெகாஹெர்ட்ஸில் போட்டிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் எம்சியூ வருதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது போட்டிருப்பாங்க, கிறிஸ்டல் போட்டிருப்பாங்க. இந்த கிறிஸ்டல் ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுத்தமாக ப்ரோக்ராம் ஆனே ஆகாது, எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. பாருங்கள், அதோட வோல்டேஜ் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சைடு 4.7 வோல்ட் வருது. சென்டர் பின்னை காமனாக வச்சுட்டு 2 சைடு வோல்டேஜ் செக் பண்ணிங்கன்னா ஓரளவு ஈவனாக இருக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 2.2னா 2.2, 2.3 அந்த மாதிரி வரணும். உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் இன்புட் 5 வோல்ட் எல்லாமே வருது. எம்சியூக்கு இன்புட் 5 வோல்ட் வருது. ஆனால் இதில் செக் பண்ணிங்கன்னா கிறிஸ்டலில் செக் பண்ணால் ஒரு சைடு 4.6 வோல்ட்டும் ஒரு சைடு 1.something வோல்ட்டும் வருது. பாருங்கள், இன்புட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 5 வோல்ட் இன்புட் ஆகுது, இன்புட்லாம் வருது. பட் ஆனால் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. கிறிஸ்டலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 4.6, ஒரு சைடு வந்து 1.4 வருது. இந்த மாதிரி இருந்ததுனாலே அது வோல்டேஜ் எரர் இருக்குதுன்னு அர்த்தம், கிறிஸ்டல் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கிறிஸ்டலை கழட்டி எடுத்துகிட்டு வேறு கிறிஸ்டல் போட்டு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிவிடுங்க, போர்டை ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த கிறிஸ்டலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மெகாஹெர்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. அது சேம் மெகாஹெர்ட்ஸ் போட்டிங்கன்னா தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். மாற்றி போட்டிங்கன்னா சரியாக ஒர்க் ஆகாது. 8 மெகாஹெர்ட்ஸ்னால் 8 மெகாஹெர்ட்ஸ், 4 மெகாஹெர்ட்ஸ்னால் 4 மெகாஹெர்ட்ஸ் போடணும். என்கிட்ட இதே மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான் நான் இப்போ போட போகிறேன். ஆனால் இது ரொம்ப லெட்டரெலாம் ரொம்ப சின்னோண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக கொஞ்சம் தெரியாது. அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தே போடுங்க எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ்னு. அதை கரெக்டாக நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அவுட்டர்லேயே இப்போ சால்ட்ரிங் பண்ணுறேன். அந்த லெக்கு ஷார்ட் ஆகாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணுங்கள். ஏன்னா அது டேரெக்டாக எம்சியூக்கு போகிறது. சப்போஸ் இதனால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் ஆகி எம்சியூவே ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி மறுபடியும் எதை என்ன சரி பண்ணிங்கனாலும் சில டைம் வந்து எம்சியூலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏதாவது ஒரு பின்னு ஷார்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி அதை நீங்கள் சரியே பண்ண முடியாது. அதனால் சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எதுவும் ஷார்ட் இல்லாத அளவுக்கு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம நீங்கள் ஆன் பண்ண உடனே அந்த லைட்டு சப்ளை வரணும். வந்ததுன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகிடுச்சு, ஓகே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கிறிஸ்டல் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன விஷயம், இந்த போர்டு டெட்டுன்னு ஐபிஎம் ப்ராப்ளம் டெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
கடைசியில் கிறிஸ்டல் தான் ப்ராப்ளம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கு, யூசர் போர்டோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 2.3 2.2 இங்கே பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் வோல்டேஜ் செக் பண்ணும்போது. 2.3 2.2 பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் அதில் வந்து அந்த கிறிஸ்டல் பின்னில் நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக சின்ன ஒரு இந்த ப்ரோபை வைக்கும்போதே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் டைன்னு சவுண்டு வரும். சில டைம் ஆனில் இருந்தால் ஆஃப் ஆகிடும், ரீசெட் ஆகிடும். ஏன்னா அது மூலியமாக ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இப்போ மறுபடியும் க்ளூ ஊற்றி எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு பக்காவாக. இப்போ ஒரு தடவை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்தலாம். பாருங்கள், ஃபுல்லாக க்ளூ ஊற்றி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் பக்காவாக, ஓப்பன் ஆகாத அளவுக்கு. மறுபடியும் ஒயரை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த எல்லோ ரிலேயில் செகண்டு பின்னும் இதில் ஃபஸ்ட்டு பின்னும் கொடுக்கணும் பிளாக்கில். அதனால் அதுவும் சப்ளை பின்ஸு. மற்ற ரெண்டு வந்து ஹீட்டருக்கு போகிறது. ஹீட்ரு ஆன் ஆகும்போது அதுலேருந்து போகும் சப்ளை. ஓகே, நம்ம இப்போ பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தலாம். ஹீட் சிங்கு அந்த மறக்காமல் அந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிடணும் அந்த அலுமினியமில். பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். பவர் லைட் ஆன் ஆகிடுச்சு, சப்ளை போகுது. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு, பக்காவாக ஒர்க் ஆகுது. எரர், ப்ரெஷர் சென்சார் எரர் காட்டுது. நீங்கள் அது ஒயரிங் கிட்ட டோட்டலாக என்கிட்ட இல்லை, ஒயரிங் கிட்ட டோட்டலாக கனெக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மற்றபடி எல்லா வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே செக் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் சில சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் மேலும் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கொஞ்சம் லேட்டாகி வரும், நீங்கள் கேட்குற வீடியோ உடனே வராது, கொஞ்சம் லேட்டாகி வரும். ஆனால் கண்டிப்பாக நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.